வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கிற 2025 போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் கட் ஆஃப். அது என்னவா இருக்கும்? அத பத்தி தான் நாம இப்போ டேட்டாவோட ரொம்ப தெளிவா அலசி ஆராய போறோம். வாங்க பார்க்கலாம். எல்லார் மனசுலயும் இப்போ ஓடுற ஒரே கேள்வி இதுதான். இந்த வருஷம் பிசி எக்ஸாம் கட் ஆஃப் என்ன வரும்? கவலையே வேண்டாம், நம்ம பழைய வருஷங்களோட டேட்டாவெல்லாம் எடுத்து ஒன்னொன்னா பார்த்து இதுக்கான பதிலை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதுக்கு பதில் கண்டுபிடிக்க நாம என்ன பண்ண போறோம்னா, முதல்ல 2022ல என்ன ஆச்சுன்னு பாப்போம். அப்புறம் 2023ல என்ன ரூல்ஸ் மாறுச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். அத வச்சு இந்த 2025 எக்ஸாமை அனலைஸ் பண்ணி நம்ம ஃபைனல் ப்ரொடக்ஷன் என்னன்னு சொல்ல போறோம். கடைசியா நீங்க அடுத்து என்ன பண்ணணுங்கிறதையும் பாப்போம். ஒரு பெரிய எக்ஸாம் எழுதி முடிச்சதும் ரிசல்ட் வர்ற வரைக்கும் மனசுக்குள்ள ஒருவித பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த டென்ஷனை குறைச்சு உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கறது தான் இந்த அனாலிசிஸோட நோக்கமே. இத பார்த்துட்டு நீங்க அடுத்த கட்டத்துக்கு ரெடியாக ஆரம்பிக்கலாம். சரி, வாங்க நம்ம அனாலிசிஸ் ஆரம்பிக்கலாம். எதுக்கும் ஒரு பேஸ்லைன் வேணும் இல்லையா? அதனால முதல்ல 2022ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டா இப்போ இருக்கிற நிலவரம் நமக்கு நல்லா புரியும். 2022ல பாத்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. 1 வேகன்சி, கிட்டத்தட்ட 3552 போஸ்ட். 2வது கொஸ்டின் பேப்பர், ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. 3வது செலக்ஷன் மெத்தட், அவங்க ரோஸ்டர் முறைய ஃபாலோ பண்ணாங்க. இந்த 3 சேர்ந்து தான் அப்போதைய கட் ஆஃபை தீர்மானிச்சது. கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்ததால என்னாச்சு? எதிர்பார்த்த மாதிரியே ஃபைனல் கட் ஆஃப் ரொம்பவே அதிகமா போயிடுச்சு. நீங்களே பாருங்க, ஆண்களுக்கு ஜெனரல் கம்யூனிட்டியில 85 மார்க் வரைக்கும் போச்சு, பெண்களுக்கு 71. இது உண்மையிலே ரொம்ப ஹை ஸ்கோர். அப்ப ஒரு கணக்கு இருந்துச்சு. நீங்க ஒரு ஆண் தேர்வர்னா ரிட்டன் எக்ஸாம்ல ஒரு 61 மார்க் எடுத்து பிசிக்கல்ல முழுசா 6 ஸ்டாரும் வாங்கிட்டீங்கன்னா வேலை கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி ஒரு நிலைமை. சரி, அது 2022 கதை. இப்போ 2023க்கு வருவோம். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடந்துச்சு. எல்லாருடைய கணக்கையும் இது மாத்தி போட்டுடுச்சு. 2023ல என்ன ஆச்சுன்னா, வேகன்சி ஒரு 200 குறைஞ்சது. பொதுவா வேகன்சி குறைஞ்சா என்ன ஆகணும்? கட் ஆஃப் அதிகமாகணும். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கட் ஆஃப் குறைய ஆரம்பிச்சது. இது எப்படி? வேகன்சி கம்மி, ஆனா கட் ஆஃப் கம்மி. இது எப்படி சாத்தியம்? இதுக்கு பதில் ஒரே ஒரு விஷயத்துல தான் இருக்கு. செலக்ஷன் மெத்தட்ல அவங்க கொண்டு வந்த ஒரு பெரிய மாற்றம். அந்த மாற்றம் தான் நான் ரோஸ்டர் முறை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, முதல்ல ஜெனரல் கேட்டகரியை டாப்பர்ஸை வச்சு ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற கம்யூனிட்டி ரிசர்வேஷனுக்கு வருவாங்க. இந்த ஒரே ஒரு சிஸ்டம் சேஞ்ச்னால பல கம்யூனிட்டிஸோட கட் ஆஃப் மார்க்கு டக்குன்னு குறைஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ நமக்கு 2022ல என்ன ஆச்சுன்னு தெரியும். 2023ல வந்த மாற்றமும் புரியுது. இந்த 2 வருஷ அனுபவத்தையும் வச்சு நாம இப்போ எழுதி முடிச்சிருக்கிற 2025 எக்ஸாமை அனலைஸ் பண்ணலாம். இந்த வருஷம் 2 நல்ல விஷயம் இருக்கு. ஒன்னு, போன வருஷத்தை விட 300க்கு மேல வேகன்சி அதிகம். 2வது, போன வருஷம் மாதிரியே நான் ரோஸ்டர் முறையை தான் ஃபாலோ பண்றாங்க. இது ரெண்டுமே நமக்கு சாதகமான விஷயம். ஆனா இந்த வருஷம் கேம் சேஞ்சரே கொஸ்டின் பேப்பர் தான். ஏன்னா அது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட் கேள்விகள், தவறானதை கண்டுபிடி கேள்விகள், மேட்சிங், கணக்கு போட வேண்டிய சைக்காலஜி கேள்விகள்னு மொத்தமா ஒரு 37 கேள்விகள் ரொம்பவே டஃப்பா இருந்துச்சு. இதனால 50 மார்க் தாண்டறதே பலருக்கு பெரிய போராட்டமா இருந்திருக்கும். அப்போ ஒரு பக்கம் வேகன்சி அதிகம், இன்னொரு பக்கம் பேப்பர் டஃப். இந்த ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது இந்த வருஷத்தோட கட் ஆஃப் எப்படி இருக்கும்? இதோ நம்மளோட டேட்டா ட்ரிவன் ப்ரெடிக்ஷன். முதல்ல ஆண்களுக்கான ஃபைனல் கட் ஆஃப், அதாவது ரிட்டன் பிளஸ் பிசிக்கல் சேர்த்து என்ன வரும்னு பார்க்கலாம். ஜிடிக்கு 85, பிசிக்கு 82, எம்பிசிக்கு 83, இப்படி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இருக்கு. பொதுவா 82ல இருந்து 85 ரேஞ்சில் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஜிடிக்கு 73, பிசிக்கு 68, எம்பிசிக்கு 70ன்னு இருக்கு. ஆண்களை விட பொதுவா கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். இருங்க, இந்த ஃபைனல் கட் ஆஃபை பார்த்து யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். இது ரிட்டன் பிளஸ் ஃபிசிக்கல். இப்போ நமக்கு தேவை, ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு ரிட்டன் எக்ஸாம்ல மட்டும் எவ்வளோ மார்க் எடுத்தா சேஃப்? அதுதான் இப்போ $1 மில்லியன் கேள்வி. இப்ப பாருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. ஆண்களுக்கு சேஃப் ஸ்கோர் 58+. நீங்க 58 அல்லது அதுக்கு மேல எடுத்திருந்தா நீங்க தைரியமா பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு தயாராகலாம். அதே மாதிரி பெண்களுக்கு சேஃப் ஸ்கோர் 53+. இந்த நம்பர்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த எல்லா நம்பர்ஸையும் பார்த்தாச்சு. இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? அடுத்து என்ன செய்யணும்? மெசேஜ் ரொம்ப சிம்பிள் அண்ட் கிளியர். நீங்க ஒரு ஆண் தேர்வராக இருந்து 58+ எடுத்திருந்தாலோ அல்லது பெண் தேர்வராக இருந்து 53+ எடுத்திருந்தாலோ வேற எதை பத்தியும் யோசிக்காதீங்க. உங்க முழு கவனத்தையும் இப்போ பிசிக்கல் ட்ரைனிங் மேல போடுங்க. அதுதான் வெற்றிக்கான தெளிவான பாதை. இந்த முழு அலசலோட நோக்கமே உங்க மனசுல இருக்கிற குழப்பத்தை நீக்கி உங்களை அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்துறது தான்.
இப்போ உங்களுக்கான ஒரே கேள்வி, பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்டுக்கு நீங்க தயாரா?